இந்த வேக்ஸ் மியூசியம் தான் இங்கே வந்து இருக்குது என்ட்ரன்ஸ். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாயசத்தை கூட அடிக்கிற வெயிலில் எங்கே ட்ராவல் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு மேரேஜுக்காக தான் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். எந்த பிளேஸ்லனா திருவனந்தபுரம் கிழக்கை கோட்டையில் வந்து ஒரு மேரேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹிந்து மேரேஜ். நான் இதுதான் வந்து திருவனந்தபுரத்தில் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஹிந்து மேரேஜ் வந்து அட்டென்ட் பண்ணுறது. மேரேஜில் எடுத்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரோட் வந்து மேபி நிறைய பேருக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கலாம். இதுதான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற சாலை ரோடு. இந்த ரோடு வந்து இதில் நிறைய கடை எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் இங்கே இது வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி. ஸோ மார்க்கெட்டில் வந்து எப்படி நிறையா கடையெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி குட்டி கடை, பெரிய கடை எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து நிறைய கடை இன்றைக்கி வந்து க்ளோஸில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நிறைய ஷாப் எல்லாமே வந்து க்ளோஸில் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோ பார்க்குற டைம்லேயே உங்களுக்கு வந்து தெரியும், ரெண்டு சைடுமே வந்து ஷாப் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து நீங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம், அண்ட் பூ வச்சுருக்குறாங்க, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. அண்ட் ஞாயிற்றுக்கிழமை போனால் இதே மாதிரி தான் எல்லா கடையுமே வந்து க்ளோஸில் இருக்கும். மற்ற ஏதாச்சும் நாள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்கன்னு. இப்படி அங்கங்கே கொஞ்சம் கடை தான் வந்து ஓப்பனில் வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்க்கிங் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து கடைக்கு பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு கடைக்கெல்லாம் போக முடியாது. வேறு எங்கேயாச்சும் நிப்பாட்டிக்கிட்டு தான், பார்க்கிங் உள்ள பிளேஸில் நிப்பாட்டிட்டு தான் இந்த ஷாப்புக்கெல்லாம் நமக்கு வந்து போக முடியும். அண்ட் நடந்து போனால் நமக்கு வந்து எல்லா ஷாப்புக்குமே வந்து போகலாம். காலமாக போனோன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலில் சொல்லவா வேணும். அதனால் போகிறது வந்து பார்த்து வெயில் இல்லாத நேரமாக பார்த்து வந்து போங்க. அண்ட் எனக்கு சாலையை பற்றி இதுக்கு மேலே வந்து எனக்கு எதுவும் தெரியலை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் யாராவது சாலைக்கு வந்து போயிருக்கீங்கன்னா இதில் வேறு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி உண்டுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க, எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் வந்து கிழக்கை கோட்டையில் இருக்கிற தேட்டர். இது வந்து பஸ் ஸ்டாப்புடைய பக்கத்தில் வந்துருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் வந்து பஸ் ஸ்டாப். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஆடிட்டோரியம் பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு ரோட்டில் ஃபேன் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இங்கே பாருங்கள், ரோட்டில் வந்து ஃபேன் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து ஃபேன் வந்து ஏதோ கடையோட ஆட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. இதுதான் கிழக்கை கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளாடி தான் நாங்கள் போக வேண்டிய ஆடிட்டோரியம் வந்துருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ரோடு தான் வந்து கிழக்கை கோட்டை ரோடு. ரெண்டு சைடுமே வந்து நிறைய கடை எல்லாமே வந்து இருக்குது. ஷாப்பிங் வேணாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் இருக்குது. அது என்ன டூரிஸ்ட்டு பிளேஸ் நான் காமிச்சு தரேன். அது என்ன டூரிஸ்ட் பிளேஸ்னால் இந்த வேக்ஸ் மியூசியம் தான் இங்கே வந்து இருக்குது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ளாடி இருக்குது. அண்ட் ஒரு பர்சனுக்கு வந்து 100 rupees டிக்கெட். நாங்கள் எங்களுடைய டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஒரு டெம்பிள் இருக்குது. அதில் ரைட் சைடு வந்து போனோன்னா ஆடிட்டோரியம். இதுதான் ஆடிட்டோரியத்துடைய என்ட்ரன்ஸ். இதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சு தரேன் என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. ஒரு டேபிளில் அவங்களுடைய காடை வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் அவங்க வந்து ஒரு குத்து விளக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இதில் தண்ணியில் லோட்டஸுமே வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாண்டில் தான் வந்து கல்யாண பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. 4 பேர் வந்து 4 சைட்லேயுமா இந்த ஸ்டாண்டை வந்து பிடிச்சிருந்தாங்க. நடுவில் வந்து கல்யாண பொண்ணு. ஸோ அப்படி வந்து போனாங்க. அடுத்து அப்படியே ஆடிட்டோரியத்துக்குள்ளாடி போயிட்டோம். நானும் நினச்சேன் இந்த மேரேஜ் வந்து 1 hourக்கு மேலே வந்து டைம் எடுக்க முடிகிறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் 15 to 13 minutesக்கு உள்ளாடியே வந்து முடிஞ்சிடுச்சு. மேரேஜோட கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. இனி நம்ம வந்து சாப்பிட போக வேண்டியதுதான். இதுதான் ஆடிட்டோரியத்துடைய சீலிங். ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இட்ஸ் டைம் டு ஈட். அங்கே எல்லாமே நம்ம உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடியே வந்து சைட் டிஷ் எல்லாமே வந்து சர்வ் பண்ணி வச்சுருவாங்க.
இலையில் என்னென்ன சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா பனானா, சிப்ஸ், உப்பேரி, மிளகு, குக்கும்பர், அவியல், பொட்டேட்டோ, பிக்கிள், பீட்ரூட், பாவற்காய், பைனாப்பிள் ஜாம் அண்ட் இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருந்த மினியேச்சர் வடை தான். இதுதான் அந்த வடை, மினியேச்சர் வடை. பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு. இதை நீ சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே வடையை எடுத்து ஒரு பைட் பண்ணால் டேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் லைட்டாக வந்து காரமாக இருந்துச்சு. நானும் நினச்சேன் மற்ற ஃபுட் எல்லாமே வந்து காரமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பப்படம் கொண்டு வந்தாங்க. பப்படம் வந்து எதில் கொண்டு வந்தாங்கன்னா குட்டையில் வந்து வச்சுருந்தாங்க. இதே மாதிரி வந்து எல்லா கல்யாண வீட்லேயுமே நமக்கு வந்து பார்க்க முடியாது. சில கல்யாண வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வந்து கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ இது வந்து கேரளா ரைஸ் தான், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நார்மலாக உள்ளது மாதிரியே பருப்பு குழம்பு. அண்ட் பருப்பு குழம்பு விட்டதுக்கு அப்புறமா வந்து நெய் வந்து விட்டாங்க. ஆனால் எதுக்கு அந்த நெய் விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. உங்களை யாருக்காச்சும் தெரியும்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி கல்யாண வீட்டில் சோறில் நெய் விட்டு கொடுக்குறத நான் வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அவியலும் பருப்பு குழம்பும் பப்படமும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது. அவியலுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மலாகவே வந்து கல்யாண வீட்டில் வைக்கிற அவியலெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக அவியல் இருக்குது. ஃபுட்டுடைய டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்குது. காரம் அப்படின்னு சொன்னால் காரமே வந்து கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவில் வந்து காரம் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் கொண்டு வந்தாங்க. சைடிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுருந்தாங்க. இப்போ உருளைக்கிழங்கு கூட்டை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்குமே வந்து நல்லா வந்து காய்கறி இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவுமே வந்து இருந்துச்சு. நமக்கு குழம்பு இல்லாமலே இந்த சைடிஷை வச்சு நமக்கு வந்து சாப்பிட்டுடலாம். அவியலில் வந்து கேஷ்யூ நட்டுமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேஷ்யூ நட்டு தான் வந்து அவியலுடைய டேஸ்ட்டே வந்து பூஸ்ட் பண்ணுறது. கேரளா ஸ்டைல் ஃபுட் சர்வ் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாம்பார் கொடுத்ததுக்கப்புறமா பாயசம் வந்து கொடுப்பாங்க. ஸோ சாப்பாட்டுக்கு இடையில நம்ம வந்து பாயசம் குடிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் லாஸ்ட்டில் தான் வந்து பாயசம் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயசம் எதுன்னு கேட்டால் வெள்ளை பாயசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த பாயசம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாயசம் வந்து எஸ்பெஷலி ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் ரீசன் என்னென்னா இதில் நிறைய மில்க் மேடு வந்து விட்டுருந்தாங்க. மில்க் மேடுடைய டேஸ்ட்டு வந்து அப்படி கரெக்டாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாயசத்தை கூட போலி வச்சு சாப்பிடும்போது அதை விட அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. உங்களுக்கும் வெள்ளை பாயசம் பிடிக்கும், நீங்களும் வெள்ளை பாயசம் வீட்டில் செய்வீங்கன்னா இனி பண்ணுற டைமில் வந்து மில்க் மேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். ஃபைனலாக எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எதுவுமே வந்து பேலன்ஸ் வைக்காமல் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பதிவு இவ்வளோ தான். மீண்டும் இனி ஒரு அழகான வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கலாம்.